அன்பான நேயர்களே, கணவன் மனைவி உறவுல மாமியாரின் தலையீடு ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை உருவாக்குதுன்னு பார்ப்போம். இந்த தீய விளைவுகள் இருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். திருமண வாழ்க்கை என்பது இருவர் இணைந்து துடுப்பு போடும் ஒரு படகு போன்றது. அதில் மூன்றாவதாக ஒருவர், அவர் அம்மாவே ஆனாலும், துடுப்பை பிடிக்க முயற்சிக்கும் போது அந்த படகு திசைமாற தொடங்கு. ஒரு தம்பதி தங்களுக்குள் பேசி எடுக்க வேண்டிய சின்ன சின்ன முடிவுகளுக்கு கூட, உதாரணமாக என்ன சமைப்பது, எங்கு சுற்றுலா செல்வது, மனைவியின் அம்மாவை கேட்க வேண்டிய சூழல் வரும்போது அந்த வீட்டின் தனித்தன்மை சிதைகிறது. இது கணவனுக்கு தன் வீட்டில் தான் ஒரு அந்நியன் என்கிற உணர்வை ஏற்படுத்தும். தம்பதிகளுக்குள் ஏற்படும் சிறு சிறு சண்டைகள் இயல்பானவை. ஆனால் அதை தீர்க்க மனைவியின் அம்மா தலையிடும் போது அது ஒரு 2001 போராக மாறிவிடுகிறது. இதனால் கணவன் தன் மனைவியிடம் மனம் திறந்து பேச அச்சப்படுவார். இருவருக்கும் இடையே இருக்க வேண்டிய ரகசியம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கை குறையும். மனைவி அம்மாவின் பேச்சை மட்டுமே கேட்கும் போது கணவன் புறக்கணிக்கப்படுவதாக உணர்வார்கள். இது நாளடைவில் மாமியார் மீது வெறுப்பாக மாறும். பின் மனைவியின் மீதான கோபமாக உருவெடுக்கும். நீ உன் அம்மா பேச்சை கேட்டு ஆடுகிறாய் என்ற ஒற்றை வாக்கியம் பல விவாதங்களுக்கு ஆரம்ப புள்ளியாக அமையும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அம்மாவையே நாடும் பெண் கணவனுடன் இணைந்து ஒரு சவாலை எதிர்கொள்ளும் திறனை இழக்கிறார். இது கணவனுக்கு மனைவியின் மீது இருந்த மரியாதையை குறைக்கும். ஒரு கட்டத்தில் உன் அம்மாவிடமே போய் கேட்டுக்கொள்ளு என்று கணவன் விலகத் தொடங்குவார். வீட்டில் எப்போதும் ஒரு நிழல் யுத்தம் நடப்பதையும் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் இடையே இருக்கும் கசப்பையும் உணரும் குழந்தைகள் மிகுந்த மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள். இது அவர்களின் வளர்ப்பிலும் ஒழுக்கத்திலும் குழப்பத்தை ஏற்படுத்தும். தீர்வை நோக்கி ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெங்த் பாயிண்ட் ஆஃப் வியூ. பெல்லை அடித்தால் தான் கதவு திறக்கப்பட வேண்டும். கதவு எப்போதும் திறந்திருக்கிறது என்பதற்காக உள்ளே நுழைவது உறவை சிதைக்கும். எல்லைகளை வகுத்தல். திருமணத்திற்கு பிறகு உங்கள் குடும்ப விஷயங்களை நீங்களே கையாள பழகுங்கள். அம்மாவிற்கு அன்பு காட்டலாம், ஆனால் அதிகாரத்தை கொடுக்க கூடாது. கணவனிடம் இருக்கும் குறைகளை அவரிடமே நேரடியாக பேசுங்கள். அதை அம்மாவிற்கு ரிப்போர்ட் செய்வது நெருப்பிற்கு எண்ணெய் ஊற்றுவது போன்றது. அன்பான மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு என் எண்ணங்களை கண்ணியமாக தெரியப்படுத்துங்கள். அம்மாவின் பாசம் வழிகாட்டுதலாக இருக்கட்டும், ஆனால் அது வாழ்க்கையின் கடிவாளமாக மாறிவிடக்கூடாது. உறவுகளை பலப்படுத்துவோம், அழுத்தங்களை வலிமையாக மாற்றுவோம்.